மழையில் கூட நடக்கும் ஒரு சந்திக்காத மரணம். இரவு 11 மணிக்கு சாலை அருகில் உள்ள ஒரு தனியார் கம்பெனி மேலாளர் விஷந்த் திடீரென கொல்லப்பட்டு கிடைத்தார். சிசிடிவியில் 2 நிழல்கள் மட்டும் தெரிகின்றன. ஆனால் விசாரணை நடத்தும் டிடெக்டிவ் ரவி மூன்றாவது நிழலை கண்ணால் காண முடியாது என்றாலும் உணர முடிகிறது என்று கூறுகிறார். முக்கிய கதாபாத்திரங்கள்: டிடெக்டிவ் ரவி கூர்மையான பார்வை, பேசாமல் பார்வையில் கண்டுபிடிப்பவன். ரேகா விஷயந்தின் தோழி, ஆனால் பல இரகசியங்களை வைத்திருக்கிறாள். மதன் கம்பெனியின் துணை மேலாளர். மூன்றாவது நிழல் யாரும் எதிர்பார்க்காத நபர். இது ஒரு சாதாரண கொலை இல்ல என்றார் ரவி ஒற்றை பார்வையால் சிசிடிவி வீடியோவை பார்க்க செய்தபோது. இங்கே 3 நிழல்கள் இருக்கின்றன, ஆனால் மூன்றாவது நிழல் மட்டும் காணப்படவில்லையே. இடம்: சாலை அருகே. நேரம்: இரவு 11:42. மழை தனக்கென ஒரு ராகத்தை இசைக்க அந்த பசார் வீதியில் ஒரு கார் நின்றது. கார் கதவுகள் திறந்து உள்ளிருந்து ஒரு நபர் இறங்கி வந்தார். விஷயந்த், ஒரு தனியார் கம்பெனியின் மேலாளர். அவர் அடுத்த 10 நிமிடங்களில் சாவதான் போகிறார் என்பது அவருக்கு தெரியாது. அவர் அலுவலகத்தை பூட்டிக் கொண்டு வெளியே வரும்போது சிசிடிவி பிம்பங்களில் 2 நிழல்கள் பின்தொடர்கின்றன. ஒன்று வலது பக்கம், இன்னொன்று இடது பக்கம். ஆனால் விஷயந்த் மரணத்தை சுற்றி நடந்த விசாரணையில் டிடெக்டிவ் ரவிக்கு ஒரு கேள்வி எழுந்தது. இவன் ஒரு பென்சில் கூட நுழைய முடியாத இடத்தில் தூண்டில் பாய்ந்து செத்தான், ஆனால் யாரும் அதை நெருங்கவில்லை. எப்படி சாத்தியம்? காலையிலேயே ரவி அந்த அலுவலகத்துக்கு வருகிறார். காவல் அதிகாரி சந்தோஷ் சிசிடிவி காட்சிகளை திரும்ப திரும்ப காட்டுகிறார். இங்க பாருங்க சார், இரவு 11:39க்கு ரேகா வராங்க, பின் 11:40க்கு மதன் வர்றார், அதுக்கப்புறம் தான் விஷயந்த் செத்துறார். ரவி கண்களை இமைக்காமல் சொல்கிறார், 2 நிழல்கள் தெரிகிறது, ஆனால் என்னை குழப்புவது மூன்றாவது நிழல். அதை நாம இன்னும் காணவில்லை. இடம்: மருத்துவமனை. நேரம்: காலை 9:15. விஷந்தின் உடல் பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அறையின் மூலைவில் டிடெக்டிவ் ரவி அவனது கைப்பையில் இருந்த ஒரு சிறிய வகுப்பேடு, சாவி மற்றும் ஒரு புகைப்படத்தை கவனமாக பார்க்கிறார். புகைப்படத்தில் ரேகா, விஷயந்த் மற்றும் ஒரு மூன்றாவது நபர் முகம் முழுவதும் மறைந்திருக்கிறது. டாக்டர் சிந்தியா விஷயந்த் உடலில் எந்த ஒரு தாக்கத்தையும் காணவில்லை, ஆனால் நெஞ்சில் உள்ள சில அடையாளங்கள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. ரவி, எந்த ஒரு அடையாளமும் இன்றி ஒரு நபர் இறக்கிறான். எதிர்பாராத மரணம், அதுதான் கொலையாளியின் கையெழுத்து. இடம்: விசாரணை அறை. மதனுடன் ரவி விஷயந்தை நீங்கள் கடைசியாக பார்த்தது எப்போது? மதன்: இந்த நாள்ல நான் அலுவலகத்தில் இருந்தேன். நான் அவரை பார்த்ததும் அவருக்கு ஒரே பதட்டம், ஏதாவது கவலையா இருந்தது போல. ரவி: அதாவது நீங்கள் வருவதற்கு முன்னாடியே அவரோட மனநிலை பாதிக்கப்பட்டது, அப்படியா? மதன் குளிர்ந்த பார்வை. அவருக்கும் ரேகாவுக்கும் நடுவில் ஒரு விஷயம் இருந்தது. இடம்: ரேகா வீட்டில். ரேகா: விஷயந்த், அவன் ஒரு நல்லவன், ஆனால் அவனுக்கு எதிர்பாராத பயம் இருந்தது. சமீபத்தில் அவன் என்னிடம் சொன்னான், நம்மை யாரோ பின்தொடராங்க என்று. ரவி கவனமாக: அவன் நினைத்த மூன்றாவது நபர் யாரு? அந்த புகைப்படத்தில் இருக்கிற மூன்றாவது நபர் உங்களுக்கு தெரியுமா? ரேகா மௌனம். அந்த மௌனம்தான் ரவிக்கு முக்கியமான குறிப்பாயிற்று. ரவி தன் நோட்டில் எழுதுகிறார், 3 நிழல்கள். 1 நெருங்கிய நண்பன், 1 மறைக்கப்பட்ட காதல், 3வது அவன் உயிரை எடுத்த ஆள். விஷயந்தின் அலுவலகம். நேரம்: மதியம் 1:10. ரவி அலுவலக கேபினில் நுழைந்ததும் கணினி மேசையின் கீழே ஒரு மின் சாதனத்தை கவனிக்கிறார். அது ஒரு ஹிட்டன் ஆடியோ ரெக்கார்டர். அதில் நடந்த உரையாடல் 3 நாட்களுக்கு முன்பு. விஷயந்த், நீ என்ன கழுத்தை அறுக்கிற மாதிரி பேசுற. ரேகா, நீ மட்டும் இல்ல, இவன் கூடவே இருக்கான், நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரேகா: நீ பேசாம இருந்தா நல்லது விஷயந்த், இல்லனா. சத்தம். ஒரு நபர் கதவை மூடுகிறார். அதுக்கு பிறகு ரெக்கார்டிங் முடிகிறது. அதன் பிறகு ரேகா தப்பித்து விட்டாள். ரவி காவல் இன்ஸ்பெக்டருடன் கூடி ரேகாவின் வாட்ஸ்அப் லாஸ்ட் சீனிலிருந்து ஒரு மர்மமான நபரை பற்றி தெரிந்து கொள்கிறார். பெயர் விக்னேஷ். ஒரு காலில் குறைபாடு உள்ளவர், ஆனால் கடந்த சில மாதங்களாக ரேகாவுடன் நட்பில் இருக்கிறார். ரவி: இந்த விக்னேஷ் தான்
அந்த புகைப்படத்தில் இருக்கும் மூன்றாவது நபர். விக்னேஷின் வீடு இரவு 9 மணி. வீடு அடர்ந்த இருட்டு. கதவுகளை திறந்தவுடன் கண்ணாடி மேசையில் ஒரு முக்கியமான வீடியோவும் விஷயந்தின் பெயருடன் கூடிய ஒரு பேனர். விக்னேஷ் பழைய வீடியோவில், அவன் எனது வாழ்க்கையை நாசம் பண்ணான். எனக்கு இருந்த ஒரே ஆசை அவனை பயத்தில் வாழ வைக்கணும். ரவி, இதுதான் கொலை என்பது திடீரென்று நடந்தது அல்ல. இது ஒரு நுட்பமான திட்டமிடப்பட்ட பழிவாங்கல். விக்னேஷ் எங்கே? ரேகா தப்பிக்க முயல்வதற்கு பின்னால் என்ன காரணம்? மதன் நம்மை இன்னும் ஏமாற்றுகிறாரா? இவையெல்லாம் ரவி மனதில் உள்ள கேள்விகள். இடம் ரவியின் ஆபீஸ். நேரம் இரவு 10:22. தேட்டிவ் ரவி ஒரு அழைப்பு பெறுகிறார். அந்த குரல், நான் ரேகா பேசுறேன். தயவு செய்து எங்கேயும் சொல்லாதீங்க. எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு. நான் தான் விஷயந்த கடைசி நேரத்துல பார்த்தேன். ஆனா நான் அவனை கொலை செய்யல. ரவி, நீங்க யாரிடம் இருந்து ஒழிக்கிறீங்க? ரேகா, விக்னேஷ் அவன் பழிவாங்க வந்தவன். ஆனா விஷந்த் மட்டுமில்ல, நானும் அவனுக்கு ஒரு இலக்குதான். இடம் விக்னேஷின் பழைய மருத்துவ சிகிச்சை பிரிவு. நேரம் அடுத்த நாள் காலை. ரவி ஒரு முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கிறார். விக்னேஷ் பல நாட்களுக்கு முன்பு விஷந்த் கம்பெனியில் வேலை பார்த்தவர். ஆனால் ஒரு முக்கிய பிழை காரணமாக திடீரென வேலை நீக்கம். வேலை மட்டுமில்லை, அவன் வாழ்க்கையும் மோசமாயிற்று. ரவி, அவன் பழிவாங்க விரும்புவது விஷந்த் மட்டுமில்ல, இவனுக்கு கொஞ்சம் டீப்பா சைக்காட்டிக் ரிவெஞ்ச் சிண்ட்ரோம் மாதிரி இருக்கலாம். இடம் ரயில்வே நிலையம். ரேகா ரவியை சந்திக்கிறாள். நேரம் மாலை 6 மணி. ரேகா, விஷயந்த் ஒரு நாள் என்னிடம் சொன்னார், விக்னேஷ் ரொம்ப மாறிட்டான் என்று. அவனது கண்களில் பழிவாங்கும் கொள்கை மட்டுமே இருந்தது. அந்த நாளில் இருந்தே விஷயந்த் பயந்துதான் வாழ்ந்தார். ரவி, விக்னேஷ் தானே அந்த மூன்றாவது நிழல்? ரேகா, ஆமாம், ஆனால் அவன் மட்டுமில்ல. ரேகா திடீரென பதற்றம் அடைகிறாள். அவன் உங்களையே ஒரு குறிக்கோளா வைத்திருக்கிறான். ரவி. இடம் ஒரு பழைய வெறிச்சோடிய கட்டிடம். நேரம் இரவு 11:45. ரவி ரேகா கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஒரு பழைய கட்டிடத்தில் பின்கட்ட விசாரணை செய்கிறார். கண்ணுக்கு தெரியாத இடத்தில் ஒரு கம்மியான சத்தம் கேட்கிறது. ரவி, இங்கே யாரோ இருக்கிறான். நிச்சயமாக. ஒரு ஹாட்ஸ்பாட். செங்கல் சுவரின் பின்னால் ரவி தட்டுகிறார். சற்று வலியது. அங்கு ஒரு மரச்சட்டம் திறக்கப்படுகிறது. அதற்குள் ஒரு தொலைபேசி, சில ஜெராக்ஸ், ஒரு டைரி மற்றும் சில விசைப்படுத்திய ஆவணங்கள். அதில் ஒன்று. ரேகா விஷயத்தை பயன்படுத்தினாள். திட்டத்தில் இரண்டாவது முகம் அவள்தான். அடுத்த நாள் ரவியின் வீடு. ரவி ஆவணங்களை வாசிக்கிற போது உணர்கிறார், விக்னேஷ் மட்டுமல்ல, ரேகாவும் ஒரு திட்டத்தின் பாகமாக இருக்கலாம். விஷயந்த் யாரும் எதிர்பாராத பிட்ரேயலை எதிர்கொண்டிருக்கலாம். அந்த டைரியில் ஒரு கடைசி பதிவு. விக்னேஷ் எதற்காக இவ்வளவு வேகம் எடுத்துக்கிறான் தெரியல, ஆனா அவன் ஒன்னும் தனியா இருக்க மாட்டான். இந்த வேலைக்கு பின்னால் இருக்கும் மூளை அவள்தான். இடம் ரேகா தங்கும் இடம் இரவு. ரவி திடீரென எச்சரிக்கையுடன் அவளை சந்திக்கிறார். ரவி கடுமையாக, நீங்கள் தானா அந்த ஆள்? விஷயந்த் உயிரோடு இருந்திருக்கலாம். நீங்க மட்டும் இவன் வாழ்க்கையில் வரவில்லை என்றால். ரேகா திகைத்து, இல்ல ரவி, நீங்க என்ன நம்பாம இருக்கலாம். ஆனா என் பின்னால இருக்கிற அந்த நபர், அவன்தான் எல்லாவற்றையும் இயக்குறான். விக்னேஷ் கூட ஆட்டத்தின் ஒரு பகுதிதான். இடம் ரவி வீடு. நேரம் அதிகாலை. ரவி தூங்கிக் கொண்டிருந்த நேரம். ஒரு காலிங் பெல். அவர் விழித்து பார்த்தார். கதவுக்கு வெளியே யாரும் இல்லை. ஆனால் தரையில் ஒரு பெட்டி. அதை திறந்ததும் உள்ளே ஒரு சின்ன பேன் டிரைவ், ஒரு வீடியோ மெசேஜ் மற்றும் ஒரு மடல். வீடியோ, மூடிய முகம், சத்தம், டீப் வாய்ஸ் சேஞ்சர். ரவி, நீ எப்போவே சிக்கிட்ட, இப்போ நீயே ஆட்டத்துக்குள்ள வந்துட்ட. இது ஒரு விளையாட்டு. நாம ஆரம்பிச்சது. முடிவுக்கு போகும்போது யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. இடம் சைபர் கிரைம் பிரிவு. நேரம் காலை 9 மணி. ரவி அந்த வீடியோவை டெக்ஸிபர்ட்ஸ்க்கு அனுப்புகிறார். அவங்க சொல்றாங்க, இந்த வீடியோ ஒரு ஏஐ வசதியுடன் உருவாக்கப்பட்டது. முகம் முற்றிலும் போலி. ஆனால் பின்னணியில் ஒரு மணி சத்தம் கேட்டது. அது ரயில்வே ஸ்டேஷன் ரெக்கார்டிங் மாதிரி இருக்கு. ரவி, படர்ந்த வழி. ஆனா சின்ன சத்தங்கள் தான் பெரிய சுவடுகளை காட்டும். இடம்
புறநகர் பழைய ரயில்வே குடிசை வீதி. நேரம் மாலை 6 மணி. அங்கே ஒரு வீடு. சுவர் முழுக்க மைண்ட் மேப்ஸ், புகைப்படங்கள், பத்திரிகை டெகுபேஜ். ரவியின் புகைப்படம் கூட அங்கே. அந்த இடத்துல ஒரு பேர், ஏஜென்ட் கே. மாஸ்டர் மைண்ட் இதுவரை காட்சியில் வரல. ஆனா அவன் கையில எல்லாரும் பகடைக்காய் மாதிரி ஆடுறாங்க. இது ரவியின் சிந்தனை. இடம் சீக்ரெட் லொகேஷன், நகரத்தின் மறைவான இடம். நேரம் இரவு 10:10. ரவி அழைக்கப்படுகிறார். ஒரு டீப்பான குரல் மட்டும் கேட்கிறது. முகம் காட்ட மறுக்கின்றான். குரல் ஏஜென்ட் கே. ரவி, நீ சரியான பாதையில் வர்ற. ஆனா உன் முடிவும் அதிலேதான். நான் யாருன்னு தெரிஞ்சுக்க நீ என்ன பார்க்கணும் தெரியுமா? ஒரு மாடர்ன் ஹோலோ ஸ்கிரீன் மேஷில் காட்டப்படுகிறது. விஷந்த், ரேகா, விக்னேஷ் மூவரும் ஒரே ப்ராஜெக்ட்ல இருந்தவர்கள். ரவி அறியாதவனாக இருந்தாலும் அவன் பேரும் அந்த நெட்வொர்க் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு. ஏஜென்ட் கே, நீங்கள் எல்லாம் ஒரு அத்தாட்சியை அழிக்க ஒப்பந்தமானவர்கள். ஆனா ஒருத்தன் மாறிட்டான். அந்த பிட்ரே தான் விஷயந்தின் மரணத்துக்கு காரணம். இடம் ரவியின் வீடு. நேரம் அதே இரவு. ரவி திடீரென தன்னுடைய பழைய வேலைகளை நினைவு கூறுகிறார். ஒரு பரிதாபமான சம்பவம். பல வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு பக்கவாதம் வந்த குழந்தையை தவற விட்டேன். அந்த கேஸில் என்னுடைய தரவுகள் அழிக்கப்பட்டது. அந்த குழந்தையின் பெயர் கார்த்திக். இடம் ரேகா வீட்டில். ரவி நேரில் இருந்தார். ரவி, ரேகா, கார்த்திக்கின் கேஸ் பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சதை சொல்ல முடியுமா? விஷயந்தும் அதுல இருந்தார் இல்லையா? ரேகா அதிர்ச்சி. நீங்க எப்படி அது? கார்த்திக் ஏஜென்ட் கேவின் தம்பி. அவனுடைய மரணம் தான் இந்த ரிவெஞ்ச் கேம்க்கு ரீசன். இடம் ரவி அலுவலகம். இரவு 11:40. ரவி அப்படி என்ன தவறு செய்தார்? ஏன் கார்த்திக்கின் மரணம் அவன் வாழ்நாளையே சுடுகிறது? கேஸ் ஐடி K1998, child death, record deleted by VKS விஷயந்த். அதான், என் மீது தவறில்ல. ஆனால் அந்த வழக்கை விஷயந்த் தான் டிலீட் பண்ணிருக்கான். இடம் ரயில்வே பூங்கா. ஏஜென்ட் கே லைவ் கால். நேரம் இரவு 12:01. ஒரு வீடியோ காலில் ஏஜென்ட் கே ரவியிடம் நேரடியாக பேசுகிறான். ஏஜென்ட் கே, நீங்க தப்பில்லைன்னு ஒதுக்க முடியாது ரவி. நீங்க ஏன் பின்வாங்கினீங்க? என் தம்பி மரணிக்க நீங்க நேரடி காரணம் இல்லாதிருந்தாலும் உங்க மௌனம், உங்க பயம், அதுதான் அவனை கொன்றது. இப்போ அது உன்னை கடிக்கும் நேரம். ஒரு பெண் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார். அந்த பெண் ரேகா. ஏஜென்ட் கே, அவளும் உங்களைப் போலதான். உண்மை தெரிந்தும் பேசாமல் இருந்தவள். நேரம் இரவு 12:14. ரவி ஜிபிஎஸ் டேட்டா மூலம் அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறான். ஒரு பழைய சிதைந்த ஆலயம் அருகில் ஒரு குடிசை. அவன் அங்கு சென்ற போது திடீரென வேகமான கண்ணாடி கதவு மூடப்படுகிறது. ஏஜென்ட் கே, இதுதான் உங்கள் முடிவு? உங்களைப் போல பலர் பேசாமல் இருந்ததற்காக எத்தனையோ உயிர்கள் போச்சு. இந்த கேமில் வின் பண்ண ஒரு வழி இருக்கு. உண்மையை பூரணமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். லைவில். இடம் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பேனல். நேரம் 12:20 இரவு. ஏஜென்ட் கே ஒரு அனானிமஸ் யூடியூப் டார்க் வெப் லைவ் ஸ்ட்ரீம் நடத்துகிறான். அதில் ரவி லைவியில். ரவி திகைத்த குரலில் கூறுகிறார், விஷயந்து தான் அந்த கேஸை அழித்தவன். நான் என்னை அறியாமலே அதை மறந்தேன். ஆனால் நான் மன்னிக்கப்பட வேண்டியவன். அந்த தருணத்தில் விக்னேஷ் அந்த இடத்திற்கு வருகிறான். விக்னேஷ் மற்றும் ஏஜென்ட் கே ஒரே நபர் இல்லை. ஆனால் விக்னேஷ் தான் அந்த கேஸில் உண்மையான மாஸ்க்லினப் ஆர்டிஸ்ட். அவனே டிலீட் பண்ண சொன்னவன். விஷந்த் என்பது ஃபசாடு. இடம் மறைமுக ஸ்டூடியோ. நேரம் அதிகாலை 3:33. ரவி ஒரு டார்க் வெப் லைவ் ஸ்ட்ரீமில் ஏஜென்ட் கேயை பார்த்து கொண்டு நிற்கிறார். ரேகா கட்டப்பட்ட நிலையில் மெதுவாக பயத்தோடும் எதிர்பார்ப்போடும் அழுகிறாள். ஏஜென்ட் கே, இது ஒரு தீர்ப்பு. என் தம்பி ஒரு கேஸில் சிக்கி மரணிச்சான். அது ஏன் நடந்ததுன்னு தெரியாம நானும் தவிச்சேன். ஆனா எனக்கு தெரியும், இங்கேயுள்ள ஒவ்வொருத்தரும் அதுக்கு பொறுப்பு. விஷயந்த், விக்னேஷ், ரேகா, இன்னும் ஒருத்தர். அந்த கடைசி நபர் ஏஜென்ட் கே. அவர் முகத்தை சற்று உயர்த்துகிறார். ரவி அதிர்ச்சி. அது நீதான்? கிஷோர், நீயா? என் பழைய பேட்ச்மேட். கிஷோர் தான் ஏஜென்ட் கே. விக்னேஷ், ரேகா,
விஷயந்த். அனைவரும் ஒரே மருத்துவ பயிற்சி பிரிவில் இருந்தவர்கள். கார்த்திக், கிஷோரின் தம்பி, அவனுடைய மரணத்தின் அறிகுறிகளை இக்னோர் பண்ணி கேஸ் க்ளோஸ் பண்ணியவர்களே இந்த மூவரும். ரவியும் ஒரு புறமாக இருந்தார். அவர் கேஸ்ல வேண்டிய அளவுக்கு எதையும் சொல்லவில்லை. ரேகா அவளும் அப்படித்தான். ரவி ஐ போல இந்த கேஸிலே அமைதியாக இருந்தவள். கிஷோர், ஏஜென்ட் கே. இது ஒரு கோபம் அல்ல, இது ஒரு அறிக்கை. நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கவில்லை. நான் என்ன செய்தேன் தெரியுமா? வீடியோ மண்டாஜ் ஃபிளாஷ்பேக். விஷயந்த் பாஸ் ஏற்கனவே மாயமாகிவிட்டார். விக்னேஷ் கிஷோரின் திட்டத்தில் நோவிங்லி ஹெல்ப் பண்ணியுள்ளார். பின்னர் உணர்ந்து பின்வாங்கினார். ரேகா உண்மை தெரிந்து பேச தயாராக இருந்தார். ஆனால் பயம் காரணமாக மௌனமாயிருந்தார். இடம் லைவ் ஸ்ட்ரீமிங் ரூம். ரவி இந்த வலியுடன், நீங்க யாரையும் கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கிஷோர், உண்மை எப்போதும் வெளிவரும். நீங்க தான் அந்த வெளிச்சமா இருக்கணும். இருளா மாறாம. ஏஜென்ட் கே மெல்லிய குரலில், இருளா இருந்தேன். ஆனா இப்ப நீங்க சொல்றது சரிதான். இந்த பழிவாங்குதல் வேண்டாம். தம்பி வரப்போறது இல்ல. ஏஜென்ட் கே தன்னைத்தானே போலீசுக்கு ஒப்படைக்கிறார். ரேகா பாதுகாப்பாக மீட்கப்படுகிறார். விக்னேஷ் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார். ரவி மீண்டும் ஒரு காவலராக செயல்பட துவங்குகிறார். முடிவு, நிழல் எப்பொழுதும் தீமையானது கிடையாது. சில நேரம் அது ஒளியிலிருந்து காத்து நிற்கும் நம்பிக்கையே.